தமிழகத்தில் ஒரு மிகப்பெரிய அரசியல் மாற்றத்தை திமுகவை வீட்டுக்கு அனுப்புகின்ற இந்த யாத்திரையானது இருந்து கொண்டிருக்கிறது. அதே போல் முருக பக்தர்களுடைய மாநாடு மிகப்பெரிய எழுச்சியை ஏற்படுத்தியிருக்கிறது. இந்து முன்னணி சார்பில் நடத்தப்பட்ட அந்த முருக பக்தர்களுடைய மாநாடு தமிழகம் ஆன்மீக பூமி என்பதை மீண்டும் ஒரு முறை இங்கு நிரூபிக்கப்பட்டிருக்கிறது. சகோதரர்களே, தமிழ்நாட்டில் இன்றைக்கு இந்த திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சியிலிருந்து எப்பொழுது விடுபடுவோம் என்று மக்கள் காத்து கொண்டிருக்கிறார்கள். உதாரணத்துக்கு இன்னொரு விஷயம் கூட, சமூக நீதி விடுதிகள் என்று முதலமைச்சர் அவர்கள் பெருமையாக தன்னுடைய ட்விட்டர் பக்கத்தில் பதிவினார். ஆனால் நான் கேட்குறேன், என்னைக்காவது அவர் போய் ஒரு ஹாஸ்டலை பார்த்துருக்காரா? நான் ஒவ்வொரு ஹாஸ்டலையும் பார்த்துருக்கேன். தமிழ்நாட்டில் இருக்கிற அத்தனை மாவட்டங்களில் இருக்கிற ஒவ்வொரு ஹாஸ்டலுக்கும் நான் போயிருக்கேன். எஸ்சி கமிஷனுடைய வைஸ் சேர்மனாக இருக்கும்பொழுது ஒவ்வொரு ஹாஸ்டல்லையும் போய் பார்த்துருக்கேன். இந்த ஹாஸ்டல்களுடைய நிலைமை படுமோசமாக இருக்கும். அங்கே மாணவர்களுக்கு குடிக்க தண்ணி இருக்காது. அந்த மாணவர்களுக்கு கழிப்பிட வசதிகள் இருக்காது, சரியான பெட்டு வசதி இருக்காது, சரியான உணவு இருக்காது, எந்த இதுவுமே அங்கே இருக்காது. ஆனால் இதை சமூக நீதி ஹாஸ்டல்னு பெருமை. நம்ம ஆணைக்கட்டி பக்கத்தில் ஒரு ஷெட்யூல் ட்ரைப் ஹாஸ்டல் நான் போய் பார்த்தேன். அந்த மாணவர்கள் அவ்வளவு ஒரு பரிதாபமான சூழ்நிலையில் அங்கே இருந்து கொண்டிருக்கிறார்கள். இதையெல்லாம் அவர் கவனத்தில் ஒரு விஷயத்தை அனௌன்ஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி அதை பார்த்துட்டு அனௌன்ஸ் பண்ணால் நல்லாயிருக்கும். ஹாஸ்டல்களை சேருங்க, மாணவர்களுக்கு நிதி கொடுங்க, மாணவர்களுக்கு தேவையான வசதிகளை செய்து கொடுத்து. நான் இன்னும் சொல்கிறேன், மத்திய பிரதேசம் பாஜக ஆளுகின்ற அரசாங்கம் அங்கே இருக்கிற எஸ்சி எஸ்டி ஹாஸ்டலில் போய் பார்த்துட்டு வாங்க தயவு செஞ்சு. அப்பயாவது உங்களுக்கு சூடு சொரணம் வரும். எவ்வளவு பிரமாதமான ஹாஸ்டல்ஸ் மத்திய பிரதேசத்தில் நடத்தி கொண்டு இருக்கு. பக்கத்தில் கர்நாடகாவில், தெலுங்கானாவில் இந்த ஹாஸ்டல்லாம் போய் பார்த்தீங்கன்னா தான் உங்களுக்கு அந்த ஹாஸ்டலில் எப்படி நடத்துகிறாங்கன்றதெல்லாம் அவர்களுக்கு தெரிய வரும். ஆகையால் திமுக அரசாங்கம் வெற்று விளம்பரங்களை செய்வதை விட்டுவிட்டு தமிழகத்தினுடைய சட்டம் ஒழுங்கு இன்னைக்கு எங்கே பார்த்தாலும் கிராமங்களில் கஞ்சா மதுப்பழக்கம் இளைஞர்கள் மத்தியில் ஒவ்வொரு கிராமத்திலையும் கூட 20 பேர் 25 பேர் இளம் விதவைகளாக சகோதரிகள் இருந்து கொண்டிருக்கிறார். இதுக்கெல்லாம் காரணம் திராவிட முன்னேற்ற கழக அரசாங்கம். இந்த அரசாங்கம் தூக்கி எறியப்பட வேண்டிய நாடும் நெருங்கி இருக்கிறது, தேர்தலும் நெருங்கி கொண்டிருக்கிறது. இன்னொரு 7-8 மாதம்தான் தமிழகத்தினுடைய ஒரு மாற்றத்திற்கான அரசியல். இந்த திராவிட முன்னேற்ற கழகத்தை வீட்டுக்கு அனுப்ப வேண்டிய நேரத்தில் நாம்